கைஸ் இது எப்போயாவது உங்களுக்கு நடந்திருக்கா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து காலையில் எதுவுமே இல்லை, தூங்கி எழுந்திரிச்சு போய் சார்ட்டை ஓப்பன் பண்ணதுமே வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் மார்க்கெட் வந்து எங்கே போகுதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லும். இங்கே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு, இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 5 செகண்டில் அது சொன்னதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேட் வந்து நம்ம நினச்ச மாதிரி அது டிபி தான் ஹிட் ஆகும். பட் நம்ம அந்த இன்ஸ்டிங் சொன்னதை கேட்க மாட்டோம். அந்த டைமில் விட்டுருவோம். ஓகே சொல்லிச்சு, நம்ம எப்படி நம்ம அனாலிசிஸ் ஒழுங்காக பண்ணலை, ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம இதில் என்ட்ரு ஆகிருக்கணும், அப்போ தான் அந்த ட்ரேடு ப்ராப்பரான ட்ரேடு, இல்லைனா கேம்லிங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டே வந்து அந்த ட்ரேடில் என்ட்ராக விடாது. பட் நீங்கள் பார்ப்பீங்க, அது வந்து பார்த்த உடனே செல் சைடு போகிற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே அப்படி இருக்கும், நம்ம என்ட்ராகாமல் விட்டுருவோம். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பயங்கரமாக க்ராஷ் ஆகும். இந்த நம்ம நினச்ச மாதிரி எக்ஸாக்டாக போய் நம்ம டிபி லெவலுக்கு போய் ஹிட் பண்ணும். அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நான்லாம் பர்சனலி 1 டைம் 2 டைம் இல்லை, நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ என்றைக்குமே நான் வந்துட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இஃப் சம்திங் மேக் சென்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸாக இருக்கும். பார்த்த உடனே அது ஆப்வியஸாக இருந்தாலே நான் கண்ணை மூடிட்டு எடுப்பேன். மேக்ஸிமம் என்ன நடக்கும், எஸ்எல் ஹிட் ஆகும். அந்த எஸ்எல் ஹிட் ஆனால் ஆகட்டும், ஏன்னா வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த செட்டப்பே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணுக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்துட்டு அதில் எடுக்கவே போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஹை ப்ராபபிலிட்டி அப்படி தான், உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி உங்கள் சைடு இருக்கிறனால தான் உங்கள் கண்ணுக்கு அந்த செட்டப்பே தெரியுது. அதனால் கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு எஸ்எல் ஹிட் ஆனாலும் எடுத்துக்கோங்க. அந்த எஸ்எல் வந்து தாங்குற லெவலாக கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக வச்சு எடுத்திங்கன்னா அந்த ட்ரேடுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடு தான். ஓகேங்களா? ஸோ